மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. எல்லா நேரத்துலையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நமக்கு தர்றதில்லை. ஒரு சில நேரத்தில் தான் அந்த சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்துது, தருது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கிடணும்னா நம்மளுடைய ஜாதகம் தேவை. விஞ்ஞானம், அறிவியல், ஆராய்ச்சி என்ன தான் வளர்ந்தாலும், இன்னும் 60 மடங்கு 70 மடங்கு 100 மடங்கு வளர்ந்தாலும், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா, தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா, நடக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான், இந்த கட்டத்தால் தான். இதை தவிர்த்து வேறு எந்த வகையிலையும் கிடையாது. இது 100% உண்மை. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில் ஒரு மனுஷனுடைய சாதகத்தை எழுதி வச்சாங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பலவிதமான மாற்றத்தை தரப்போகுது. மாற்றத்தை தரப்போகுதுன்றது மட்டும் சொன்னால் போதாது, அதுக்கான ஆதாரத்தை தரணும் இல்லையா? பிப்ரவரி மாதம் பிறக்கப்படக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இந்த மீன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில், அதுபோக ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம், இந்த கடக ராசி, அதுபோக துலால் லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது உங்களுடைய ராசியாதிபதியோடைய நிலை உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரம் பாதத்தில் இருக்கார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம், 8வது பாவகம், 12வது பாவகத்தை பார்க்கிறார். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் இப்படி எடுத்துக்கிடலாம். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் 23ஆம் தேதி 12வது பாவகத்தில் மறைகிறாரு, குரு பகவான் பார்க்கிறார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார். ஃபஸ்ட்டு இந்த தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 2ஆம் தேதியை மாறிடுவார். 5ஆம் தேதி மாறுறார் சுக்கிரன். அந்த சுக்கிரனையும் உங்கள் ராசியாதிபதி குரு பார்க்கிறாரு. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் செவ்வாவும் மாறுறாரு, செவ்வாவையும் குரு பார்க்கிறாரு. 2வது வீட்டுக்கு அதிபதி, அதாவது 3வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனும் மாறுறாரு, சுக்கிரனையும் பார்க்கிறாரு. 4வது வீட்டுக்கு அதிபதி புதன் சுபஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க, திருமணஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க புதனை. அப்போ புதனுடைய வீட்டில் இருந்துக்கிட்டே புதனை பார்க்கிறாரு குரு. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே ராகு அந்த இடத்துல இருக்கிறார். அப்படி ராகியும் பார்க்கிறாரு. சூரியன் 12ஆம் தேதி மாறுறாரு. அப்போ அந்த சூரியனையும் பார்க்குறாரு. 5 கிரகங்களை நமக்கு குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாற்றங்கள் என்னென்ன செய்யுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தை கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா 12வது பாவகத்தில் புதன் வராரு, புத்திகாரகன், படிப்புகாரகன். அதுபோக படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் வராரு. சார் 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்காரு. ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி, உச்சம், நீச்சம், அது சில பேர் அது பெருசாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, யாருடைய சாரத்தில் இருக்குது, யாருடைய பார்வையில் இருக்குது, அதுதான் பலம். ஆட்சியாக இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு, அது 10 காசு பிரயோஜனம் கிடையாது. ஆட்சியாக இருக்கிற கிரகம் பாதகமான பலனை கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம். பகையாக இருக்கிற கிரகம் சாதகமான பலனை கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம். அது அந்த கிரகத்துடைய தன்மை தான். 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடிய 5 கிரகங்களுடைய அமைப்பும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. புதனும் சூரியனும் செவ்வாவும் சுக்கிரனும் ராகு 5 கிரகங்கள் வராரு. இப்போ மெயினாக நமக்கு புதன் 2ஆம் தேதியை மாறிடுவார். அப்போ 2ஆம் தேதி புதன் மாறுறாருன்னா அது சுபஸ்தானாதிபதி. சுபஸ்தானாதிபதியை சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன், தொழில் ஸ்தானாதிபதி அவர் தான். குரு தனகாரகன் நம்ம சொல்கிறோம். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி அவரே, நம்ம ராசியாதிபதி அவரே. அப்போ சுபஸ்தானத்தை பார்க்கிறார். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரிப்படுத்தும். மன அழுத்தம் இருக்குது, பணத்தை பறி கொடுத்துட்டேன், ஏமாந்துட்டேன், நஷ்டமாயிடுச்சு, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், ஏன்டா இருக்கணும், எதுக்குடா இருக்கணும், யாருக்காக நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்ற மன அழுத்தத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். நான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும், நான் எதுக்கு போகணும், நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் சாதிச்சு காட்டுவேன். மனுஷனுக்கு தன்னம்பிக்கை தானங்க முக்கியம். அப்போது இந்த நாளில் நமக்கு ஏற்படுறது என்னென்னா, முதல் மாற்றம் தன்னம்பிக்கை, 2வது மாற்றம்
படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்பட போகுது. மூணாவது மாற்றம் என்ன ஏற்பட போகுதுன்னா, குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் தானே. செவ்வாய் மாறுறது நமக்கு 23ஆம் தேதி மாறுறாரு. ஆனால் அது வரைக்கும் செவ்வாய் நமக்கு உச்சத்தில் தானே இருக்கிறார், நமக்கு லாபஸ்தானத்தில் தானே இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 4வது பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். செவ்வாய் மாறுறதுக்கு முன்னாடி நல்லவர் தான், மாறினாலும் நல்லவர் தான். 23ஆம் தேதி மாறுறாரு. 23ஆம் தேதி வரைக்குமே நல்ல பலனை தராரு. 23 தேதிக்கு மேலேயும் நல்ல பலனை தராரு. செவ்வாயை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும், மன அழுத்தத்தை சரிப்படுத்துது, தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறது, படிப்பு ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துது, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். ஆக்கும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை சார், சாப்பிடும்போது இருக்கிற நிம்மதி தூங்கும்போது இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் மீனராசியில் இருக்காங்க. ஒரே வீட்டில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறோம்னா 4 விதமாக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களும் மீனராசியில் இருக்காங்க. மீனராசியில் பிறந்தவங்களுடைய மிகப்பெரிய குணம் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. லாபமாக சந்தோஷமாக தன்னை சார்ந்தவங்களுக்கு எல்லாரும் பகிர்ந்துக்குவாங்க. சங்கடமாக உசுரே போனாலும் உதட தாண்டாது அந்த சங்கடம். மனசில் இருக்கிற வேதனையை அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்லாதவங்க யாருன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்க. இது உங்களுக்கான நேரங்க. எதுக்கு? சங்கடத்தை சரிப்படுத்துறதுக்கு, இல்லை இப்படி சொல்லலாம் சந்தோஷப்படுறதுக்கு. அதே மாதிரி இந்த சுக்கிரனும் மாறுறாரு பாருங்க. நமக்கு மாத தொடக்கத்திலேயே சுக்கிரன் மாறிடுறாரு. அப்போ சுக்கிரன் 5ஆம் தேதி மாறிடுவார். அது தகரிய ஸ்தானாதிபதி. அவர் ஒரு செயல் செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா, இந்த 2 மனசு இருக்குது பாருங்கள். மனுஷனுக்கு 2 மனசுன்றது சகஜீயம்தான். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், ஒரே முடிவில் இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. ஒரு சில நேரத்தில் காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு சிலருக்கு ஏற்பட தான் செய்யுது. அதே தான் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணும், 2 மனசாக இருக்கிறது ஒரு மனசாக்கிடும். செஞ்சாதான் என்ன, ஏன்னா தகரிய ஸ்தானாதிபதி குரு பார்க்கிறாரு பாருங்க. செஞ்சாதான் என்ன, செஞ்சு அப்படி நஷ்டமாக தான் ஆகிட்டு போகட்டும். அது அந்த ஒரு தன்னம்பிக்கை வேற மாதிரியான தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். வந்தால் வரட்டும், வராட்டி போட்டுமியா பார்த்துடலாமே, அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே இந்த நேரத்தில் ஏற்படுத்தினோம் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி சுபஸ்தானாதிபதி விரைய செலவுகள். மீனராசியில் பிறந்தவங்க ஏற்கனவே அதை தவிர வேறு எதுவுமே செய்யலை. இந்த 2 வருஷமாக 2.5 வருஷமாக விரயம் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறீங்க. எங்கள் ஊரில் நிறைய பழமொழிகள் உண்டு. அதில் கறக்கிறது கால் அப்படின்னா உதைக்கிறது பல்லு போக, பெரியவங்க சொல்லுவாங்க. கறக்கிறது காலப்படி பால், உதைக்கிறது பல்லு போகன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த 2-2.5 வருடமாக சம்பாதிக்கிறது 10,000 ரூபாய், ஆனால் செலவாகிறது 40,000 ரூபாய். இது ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 40,000 ரூபாய் செலவாகுதே. இதுதான் மீனராசியில் பிறந்தவங்களுடைய மனநிலை. சொல்லப்போனால் ஒரு சில நேரத்தில் வெறுத்தி, அதாவது எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப விரக்தி ஆகிடுவாங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னாங்க, இந்த நேரம்ன்றது இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாதிச்சுக்கிடலாம். சாதிக்கணும்னு கூட இல்லைங்க, சந்தோஷப்படலாங்க. அந்த சிக்கல் நீங்கிறதுக்கு உண்டான நேரங்க இது. நல்லா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. எந்த தேதியிலிருந்து? 5ஆம் தேதியிலிருந்து. அதே மாதிரி இந்த 6 கூடிய கிரகம், முக்கியமான விஷயம் இது தானுங்க. இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட்டே இது தான். இந்த 6 கூடிய கிரகம் எப்பப்போ பலம் ஆகிறாரோ அப்போல்லாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். 6 கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் 12வது பாவகத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் வர்றதே நமக்கு யோகம்தான். அந்த இடத்துல இந்த செவ்வாவுடைய சாரம் வாங்குறார். தனஸ்தானாதிபதி சாரத்தில் இருப்பார், தனகாரகனுடைய பார்வையில் இருப்பார். நல்லா கேட்டுக்கோங்க. 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 12வது பாவகத்தில் மறைவு பகை இதெல்லாம் ஒரு புறம். அந்த இடத்துல தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரம் செவ்வாவோட சேர்ந்திருப்பார். தனகாரகன் பார்க்கிறார். சூப்பராக இருக்கும். இந்த நேரம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் உங்களுடைய தகுதி மேலே ஏறிடும், உங்களுடைய தரம் மேலே ஏறிடும். இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, உழைச்சவங்க, உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு செகண்ட் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த செகண்டை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு தான் மேலே போனாங்க, மேலே வந்தாங்க, வாழ்ந்தாங்க, வளர்ந்தாங்க. எல்லாமே அந்த மாதிரியான சந்தர்ப்பம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. பயன்படுத்திக்கிறீங்களா, பயன்படுத்திக்கலையா? அவ்வளோதான் கேள்வி. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா 10 பேருடைய மனசுலையும் நான் தான் முன்னுக்கு வரணும், நான் தான் முன்னுக்கு வரணும் எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது.
நேரமும் சாதகமாக இருந்தால் தான் சாதிக்க முடியும். 10 பிள்ளைங்க ஓடனாலும் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. மீதி 9 பிள்ளைங்க நம்ம யோசனை பண்ணலையா, இல்லை கஷ்டப்படலையா, உழைப்பு போடலையா, ஆர்வம் இல்லை, எல்லாமே இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருந்தால் தான் அவரால் சாதிக்க முடியும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுது. அதை தான் இந்த நேரம் இவ்வளோ நேரம் நான் மூச்சு பிடிச்சிட்டு சொல்கிறேன். பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க. இது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் இந்த வார்த்தை கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான். 1000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்களோ அதுதான் 10,000 ரூபாய்க்கும். 10,000 ரூபாய்க்கு என்ன உழைப்பு போடுறீங்களோ, என்ன கஷ்டப்படுறீங்களோ அதுதான் 1,00,000 ரூபாய்க்கும். எந்த இடத்துல எந்த செயல் செய்கிறன்றது தான் நமக்கு முக்கியம். வேறு ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையை சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். கிரகநிலைகள் அதே மாதிரி. அந்த கிரகநிலைகளை சரியான முறையில் கிரகிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நட்டம் இருக்காது, தோல்வி இருக்காது, வேதனை இருக்காது, வெறுப்பு இருக்காது. எந்த இடத்துல எந்த செயல் செய்கிறோன்றது தான் முக்கியம். ஒரு செயலுக்கு ஒரே மாதிரியான கஷ்டம்தான். 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் படுற கஷ்டம்தான் 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் பட்டுட்டு இருப்பார். ஸோ அந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க, 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த உழைப்பு. எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த உழைப்பு போடுறன்றது தான் முக்கியம். பார்த்துக்கோங்க, இந்த நேரம் நல்லா இருக்குது. இதை உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான், இந்தளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்தளவுக்கு மெனக்கட்டு ஒரு விஷயம் செய்திருக்கிறேனுங்க. அதை நான் மெனக்கட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது என்னுடைய கலை. இது எல்லாருக்கும் சரியான முறையில் போய் சேரணுன்றதுக்காக தான் மாதப்பலன் வேணான்னு சொன்னவன் மீண்டும் இந்த விஷயத்தை செய்துட்ருக்கிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நீங்கள் பதிவு செய்யக்கூடியது தான் எனக்கு ஆர்வத்தை தூண்டுது. இன்னும் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுது. சத்தியமாக 1% கூட வியாபார நோக்கமெல்லாம் நான் பண்ணல. கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு 4 சாதகம் வந்துக்கிட்டு இருக்குது. அது எனக்கு போதுமானது. நான் பார்த்து கொடுக்குறேன். என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு போதுமானது. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான், ஏதோ ஒரு வகையில் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் செய்துகிட்டு இருக்கிறேனுங்க. சரியா? இந்த பதிவு மீனராசியில் பிறந்த என்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும்ன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குதுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.